அன்பு மீனராசி நேயர்களே வணக்கம். ராசி அதிபதி குரு பகவான் தனித்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தையும் அதே நேரம் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். ஆனால் அவர் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள் உருவாகலாம். அதே நேரத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு. வயிறினுடைய மேல் பகுதி, நடு முதுகு, இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் சொத்துக்கள் வரும். சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் உருவாகும். ஆனால் அந்த சொத்துக்கள் வாங்குவதற்கான நேரம் சரியான நேரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளால பெயர் புகழ் கிடைக்கும். அது ஆனா உங்களுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்றது கிடைக்காது. தொழில் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிக்கனமாக சேமிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த பிரம்மாண்டம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம அந்த பிரம்மாண்டத்துல இறங்குவதே தவறு. உறக்கமின்மை, அதே நேரத்தில் உங்களுடைய ஊழ் வினை தோஷங்கள் வேலை செய்யும் ஒரு நேரமாக இருக்கு. அப்போ தூக்கம் கெடும், தூங்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, கனவு தொல்லைகள் இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆனா திடீர்னு போய் எதுலையோ லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. புதிய காதல் மலரும். குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு அந்யோன்யம் இருக்கும். கசப்புணர்வுகள் நீங்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிராளிகளுடன் ஒரு இணக்கமான விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். தொழில் ரீதியாக 2020 23 காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்த சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையாக இருக்கோம். ஆனால் நம்மளுடைய இஷ்டங்கள் நிறைவேறுகிறது. அந்த இஷ்டங்கள் நிறைவேறுகிறது அப்படின்னு நாம் சொன்னாலும் அதுல சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்கள். நண்பர்கள் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் சொல்கின்ற பேச்சை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு நல்லது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கு மாற போறார். 19ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும். அந்த நேரத்தில் நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் பலிதம் கொடுக்கும். சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் 7ஆம் இடத்திற்கு வரார். வீணான பயம், எதிராளிகளை கண்டா பயம் வந்து. அப்போ இப்பயிலேருந்தே உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி. 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதும் அவர் 6ஆம் இடத்திற்கு 24ஆம் தேதிக்கு மேல் பயிற்சியாக போகின்ற புத பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியையும் சௌக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் 11ஆம் இடத்தில் அவர் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வாறு அவர் 5ஆம் இடத்தில் வீற்றிருப்பதுதான் ஒரு சின்ன நெருடலை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு. உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது உங்களுடைய நண்பர்கள் கிட்டக்க அந்த புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. ஆனா அதே நேரத்துல யாராவது உங்களுக்கு இதை செய்தால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிப்பாங்க. அதுல போய் மாட்டிக்காதீங்க, ஏமாந்துடுங்க. அதே நேரத்துல உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்கள் சார்ந்து அவர்களுடைய நண்பர்களோ அல்லது அவர்களுடைய சொந்தங்களோ அவர்களை பணம், நகைகள் போன்ற விஷயங்களை கேட்டு வாங்கி கொண்டு மீண்டும்
திரும்ப கிடைக்காத மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசு வேலைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னாலும், தொழிலாளர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை. நீங்க ஒன்று சொன்னா உங்க தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்யறதுனால அவங்களுக்கும் நிம்மதி இல்லை, உங்களுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ கம்யூனிகேஷன் சரியான முறையில் நாம் அவரை வழி எடுத்துட்டு போகணும். அது இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரியான முறையில் நம்மளால போக முடியாம தவிக்கிறோம். ஸோ இந்த மொத்த கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்தா நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வீண் விரயத்தை தவிர்க்கணும். யாருக்கு பணம் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு இப்போ ஏற்ற காலமாக இல்லை. 19 தேதிக்கு மேலே நாள் நல்லா இருந்தால் பார்த்து நம்ம வாங்கலாம். ஆனால் அதுக்கு அப்போ புரட்டாசி மாதம் பொறுத்தரும். இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யறதில்லை. அப்போ அதுக்கு அடுத்து ஐப்பசி மாதத்தில் எவ்வாறு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாம் செய்யணும். உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கும் அதுவும், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சுயஜாதகத்தை பாருங்க. அப்போ தான் அதனுடைய தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ சில தேதிகள் மாதங்களே நாம் குறித்து வச்சுக்கணும். இந்த தேதிகளில் இது செய்யலாம், இந்த தேதிகளில் இது செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் இது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது நாம் குறித்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயணிக்கிறதுக்கு மிக எளிமையாகவும் இனிமையாகவும் மலர்வதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி, வணக்கம்.